வணக்கம் மக்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். 2026 ஃபார்முலா 1 ஃபஸ்ட்டு கிராண்ட் ப்ரீ மெல்பர்னில் நடக்குது. நம்ம அதுதான் போய் நேரில் பார்க்க போகிறோம். எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வாங்க வீடியோவில் போகலாம். இப்போ நம்ம வந்திருக்கிறது தான் மெல்பர்ன் டவுன் ஹால் ஸ்டேஷன். இந்த அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷன் இப்போ தான் ரொம்ப ரீசெண்டாக ஓப்பன் பண்ணாங்க. இங்கேருந்து தான் நம்ம ஆல்பர்ட் பார்க் சர்க்கியூட்க்கு போக போகிறோம். F1 நடக்கிற இந்த ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இந்த 3 நாளுமே பார்த்தீங்கன்னா சிட்டி உள்ள நமக்கு ட்ராம்ஸ், ட்ரெயின்ஸு, பஸ்ஸஸ் எல்லாமே ஃப்ரீ தான். சரி, நம்மளும் இங்கேருந்து ஒரு ட்ராம் பிடிச்சி சர்க்கியூட்டுக்கு போகலாம். இங்கே உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், எல்லோரும் F1 ஈவெண்ட்டுக்காக தான் ட்ராம்க்கு வெயிட் பண்ணுறாங்க. ஸோ F1 நடக்கிற அந்த 3 நாளுமே பார்த்தீங்கன்னா சிட்டி ஃபுல்லாக அந்த F1 வைப்பில் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது தாங்க ஃப்ரெண்டஸ் ஸ்ட்ரீட் ரயில்வே ஸ்டேஷன். 172 இயர்ஸ் பழமை வாய்ந்த ஒரு ஸ்டேஷன் இது. நம்ம ஊரில் எப்படி சென்ட்ரல் ஸ்டேஷனோ அந்த மாதிரி. இதுதான் ஃபெடரேஷன் ஸ்கொயர். ஃப்ரெண்டஸ் ஸ்ட்ரீட்டுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கும். ஒரு சென்ட்ரல் கேதரிங் சொல்லலாங்க. மெல்பர்ன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஈவெண்ட்டு, ஃபெஸ்டிவல், பப்ளிக் ஸ்க்ரீனிங்ஸ் எல்லாமே இங்கே நடக்கும். இப்போது F1 நடக்கிறதுனால இங்கே ஃபுல்லாக F1 ரிலேட்டடான ஷோகேஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. இவர் தாங்க ஆஸ்திரேலியாவோட செல்லப்பிள்ளை ஆஸ்கர் பியஸ்ட்ரி. நம்ம லீவிஸ் ஹாமில்டன், நிறைய பேர் இருக்குங்க, சார்லஸ் லெக்லர்க், எல்லாருக்குமே இங்கே இந்த பேனர் வச்சுருக்காங்க. ஆல்மோஸ்ட் நம்ம சர்க்கியூட்டுக்கு வந்துட்டோம். ஸோ நம்மளோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா கேட் 5க்கு நம்ம கரெக்டாக போகணும். ஸோ அப்படியே வாங்க, நடந்தே போயிடலாம். நிறைய இடத்துல இந்த மாதிரி மர்ச்சன்டைஸ் ஸ்டோர்ஸ் இருக்கும். ஸோ நம்மளுக்கு பிடிச்ச டிரைவர்ஸோடைய ட்ரெஸ்ஸு, கேப் இதை மாதிரி எல்லாம் வாங்கிக்கலாம். ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா சொல்லவே வேணாம், கண்டிப்பாக எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், $190 ஒரு டிஷர்ட்டு. நம்ம ஊர் காசுக்கு மோர் தென் 10,000 rupees வரும். கேப்பே $100. ஸோ மோர் தென் ஒரு கேப் நம்ம 5,000 6,000 வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு வழியாக நம்ம சர்க்கியூட்டுக்கு வந்துட்டோம். இங்கேருந்து நம்ம கிராண்ட் ஸ்டாண்ட் பக்கம் தான். வெதர் பரவாயில்லைங்க. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ரேஸ் டே அன்றைக்கி செம மழை, ஆனால் குவாலிஃபை டே அன்றைக்கி நல்ல வெயில். இந்த ஊர் கிளைமேட்டை நம்பவே முடியாது, எப்போ வேணால் மாறும். இந்த ட்ராக் ஓரமாக இருக்கிற அந்த ஆரஞ்சு ட்ரெஸ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இவங்கள தான் ட்ராக் மார்ஷல்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் ஒருத்தர் இந்த ட்ராக்குக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி தூங்குடா கைப்புள்ளன்ற மாதிரி தூங்குறாரு. ட்ராக்கில் எந்த இன்சிடென்ட் நடந்தாலும் இவங்க தான் ஃபஸ்ட் இன்டர்ஃபியர் ஆவாங்க. நம்ம நடந்து வந்துட்டோம் நம்மளோட கிராண்ட் ஸ்டாண்டுக்கு. அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கிராண்ட் ஸ்டாண்ட் இதான் நம்மளுடைய என்ட்ரன்ஸு. உள்ளே போய் பார்க்கலாமா? நம்ம இன்றைக்கி சீக்கிரமே வந்துட்டோம். ஆக்சுவலாக 12:30க்கு தான் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் ஆகும். இப்போ டைம் 11 o'clock தான் ஆகுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எங்கள் ஃபுல்லாக க்ரௌட் வந்துடும். போன வருஷம் கிராண்ட் ப்ரீயில் நம்ம அந்த கேலரியில் தாங்க உட்காந்துருந்தோம். டர்ன் 1 அது. இப்போ அதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம உட்காந்துருக்கோம். ஸோ இங்கேருந்து நல்ல வியூ இருக்கும். ஆஹா, கிளைமேட்டும் கொஞ்சம் கொஞ்சம் மாறுதுங்க. வெயில் அடிக்க ஸ்டார்ட் ஆகுது. நம்ம இன்றைக்கி இந்த வியூவிலேருந்து மட்டும் காரை பார்க்க மாட்டோங்க, ஒவ்வொரு வியூவில் போய் பார்க்கலாம். ஸோ ட்ராக்கில் F1 கார்ஸை நம்ம வேறு ஆங்கிள்லையும் விட்னஸ் பண்ணலாம். ஃபைனலாக 2026 கிராண்ட் ப்ரீ ஃபார்முலா 1 ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம எல்லா கார்ஸையும் ட்ராக்கில் பார்க்க போகிறோம்.
ஆங்கிள்லையுமே இந்த காசை பார்க்கும்போது அது போகிற அந்த ஃபோர்ஸ் பார்த்தீங்களா அவ்வளோ அழகாக இருக்குங்க, சொல்ல வார்த்தையே இல்லை. இந்த குட்டி பையன் மாட்டிருக்கிற மாதிரி அந்த ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த இயர்ட்ரம் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது இந்த நாய்ஸ்லன்றதுனால. குட்டி பையனுக்கு மட்டும் இல்லைங்க, யாருக்கு தாங்க பிடிக்காது இந்த காசு அப்படி நேரில் பார்க்கும்போது, அதுவும் ட்ராக்கில் சீறி பாஞ்சு போகிற அழகே வேறுங்க. கார் ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெச்சில் ஃபுல் ஸ்பீடில் இருந்து அந்த கார்னரிங் அப்ரோச் பண்ணும்போது கியரை ஃபுல்லாக டவுன் ஷிஃப்ட் பண்ணுவாங்க. அது அப்படி இருக்குங்க நேரில் பார்க்கும்போது. பிரேக் டைம் வந்தது. ஸோ நம்ம இன்னொரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு எப்படி போகணுன்னு இந்த சர்க்கியூட் மேப்பில் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கு போகிற வழியிலே பார்த்திங்கன்னா நிறைய பெவிலியனை க்ராஸ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். அடிக்கிற வெயிலில் நம்ம நடந்து போயிட்டு இருந்தோம். நம்ம ஊரில் எப்படி சம்மரில் அங்கங்கே பானையில் தண்ணி வச்சுருப்பாங்களோ அந்த மாதிரி இந்த ஊரில் சம்மரில் பார்த்திங்கன்னா அங்கங்கே சன் லோஷன் ஃப்ரீயாக கொடுத்துட்ருப்பாங்க அப்ளை பண்ண. ஸோ அதை வாங்கி எல்லோரும் உடம்பு ஃபுல்லாக மூஞ்சி ஃபுல்லாக அப்ளை பண்ணிகிட்ருப்பாங்க. பாருங்களேன். On the corner where the shadows creep, whispers of the city's secrets they keep. Underneath the street lamp steady burn. இந்த வருஷம் ஃபார்முலா 1ல் ஆடி அப்புறம் கேடிலாக் இந்த 2 டீம் உள்ளே வருது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஆடியோட பேடக் கிளப். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபெராரியோட பேடக் கிளப் இருந்தது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபெராரியும் அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் மாடலான ஃபெராரி ஹமால்ஃபியை வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுருந்தாங்க. 3.9 லிட்டர் ட்வின் டர்போ V8 சிலிண்டர் இன்ஜின் இது. ஸோ டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 320 km/h போகும். 0 to 100 3.3 செகண்ட்ஸ்லேயே கவர் ஆகிடும். கிரவுண்ட்லேருந்து சர்க்கியூட்டை பார்த்தது போதுங்க. இப்போ நம்ம மேலே பறந்துட்டு ஏரியல் வியூவில் நம்ம ஆல்பர்ட் பார்க் சர்க்கியூட்டை பார்க்கலாமா? பைலட் பக்கத்துலேயே உட்காந்து ஃப்ளை பண்ணுறது கூட ரொம்ப ஃபன்னாக தாங்க இருந்தது. என்ன தான் பண்ணுறாருன்னு பார்த்தோம். ஒரு ஸ்டிக்கு தாங்க, ஒரு சிங்கிள் ஸ்டிக்கை வச்சு தான் ஆப்ரேட் பண்ணுறாரு. பெடல் ஏதோ ஒரு பெடல் பண்ணிட்டு பயமாக இருந்தாலும் ரொம்ப ஃபன்னாக இருந்தது. நம்மளை வேறு அந்த ஹெட்ஃபோன் எடுத்து மாட்டிக்க சொன்னார். ஏதோ பெரிய கோ பைலட் மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏடிசி கூட கம்யூனிகேட் பண்ணிக்கிறது எல்லாமே நமக்கு இதில் கேட்குது ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் என்ன, டேக் ஆஃப் தான். அப்படியே வியூவை பார்த்துட்டு என்ஜாய் பண்ண வேண்டியது தான். நீங்களும் பாருங்கள் அந்த சர்க்கியூட்டு. அப்புறம் மெல்பர்ன் சிட்டி மேலே அப்படியே கொஞ்சம் ஃப்ளை பண்ணுவாங்க. இப்போ நம்ம கரெக்டாக ஆல்பர்ட் பார்க் சர்க்கியூட் மேலே தான் ஃப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இங்கேருந்து அந்த சர்க்கியூட் கிளியராக தெரியுது பாருங்களேன்.
அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போய் ப்ராக்டிஸை பார்க்கலான்னு போயிட்டு இருந்தோம். ஸோ போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா அங்கங்கே இந்த மாதிரி ஸ்க்ரீனிங் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பழைய எஃப்என் கார்ஸ் எல்லாமே எங்கள் ஷோவாக வச்சுருந்தாங்க. அதையும் அப்படியே பார்த்துட்டு நம்ம போயிட்டுருந்தோம். என்ன தான் நம்மளோட எஃப்என் கார்ஸ் இப்போ வந்து எவ்வளோ அட்வான்ஸாக இருந்தாலுமே 50% பேட்டரியில் போகுது, மிச்சம் 50% தான் கம்பஷன் இன்ஜினே யூஸ் பண்ணுறாங்க. பட் இங்கே இருக்கிற இந்த எஃப்என் கார்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஓஜிங்க. ஏன்னா முழுக்க ஒரு கம்பஷன் இன்ஜின் தான். இதில் வர இன்ஜின் ரோர், அந்த நாய்ஸு, அந்த பெட்ரோல் ஸ்மெல் எல்லாமே வந்து பயங்கரமான ஒரு ஃபீல் கொடுக்கும் கம்பேரிட்டிவ்லி இப்போ இருக்கிற எஃப்என் கார்ஸோட கம்பேர் பண்ணும்போது. இந்த கார்ஸையும் கூட ப்ராக்டிஸ் செஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ட்ராக்கில் காலையில் இதை ட்ரைவ் பண்ணாங்க. ஸோ அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான இருந்தது. ஏன்னா ஒரு டைம் ட்ராவல் பண்ணி பின்னாடி போய் பார்த்த மாதிரி இருந்தது. செகண்ட் ப்ராக்டிஸ் செஷன்லேயும் பேக் டு பேக் இந்த கார்ஸோட பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக இருந்தது. அதுவும் அவ்வளோ க்ளோஸாக பார்க்கும்போது கூஸ் பம்ப்ஸாக இருந்ததுங்க. அப்படியே ஈவினிங் ஆச்சுங்க. ப்ராக்டிஸ் செஷனும் முடிவுக்கு வந்தது. நம்மளும் ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிட்டோம் வெயிலில். ஸோ இந்த ஃபார்முலா 1 2026 பிகினிங் மெல்பர்னில் ஸ்டார்ட் ஆச்சு. உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். சீக்கிரம் மீட் பண்ணலாம். பாய்.